Hello friends, welcome to Amuda Ari Creation. இன்னைக்கு கிளாஸ் 8ல் ஸ்டீம் ஸ்டிச் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோவில் உங்களால் தொடர்ந்து பார்த்து கற்றுக்க முடியும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நீங்கள் பார்க்குறது எக்ஸ் லெட்டரில் ஸ்டீம் ஸ்டிச் போட்டுக்க பாருங்கள். இந்த ஒர்க்கை ஒரு லைன் வரைஞ்சி அது மேலே உங்களுக்கு நான் போட்டு காட்ட போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கீழே இருந்து த்ரெட்டை மேலே எடுத்துக்கோங்க. எந்த ஒர்க் போட்டாலும் ஃபஸ்ட்டு பேக்கில் ஒரு சின்ன லாக் போட்டு இது ஒரு அவுட்லைன் ஸ்டிச்சு தான், சரிங்களா? ஃபஸ்ட்டு ஒரு லாங் ஒரு செயின் ஸ்டிச் போட்டு சின்னதாக ஒரு லாக் செயின் ஸ்டிச் போட்டு அப்படியே த்ரெட்டை இழுத்து லாங்காக போட்ட பாருங்க, அதில் பாதி குத்தி த்ரெட்டை மேலே இழுங்க, அப்படியே எடுத்துகிட்டு வாங்க. ஓகேங்களா? அப்படியே போட்டுப்பாங்க. இந்த ஸ்டிச்சு நெக்கு எம்போஸில் போடலாம், சரிங்களா? வளைவுக்கு இந்த டிசைன் கரெக்டாக இருக்கும் போடுறதுக்கு. பாதி செயின் ஸ்டிச்சில் குத்தி த்ரெட்டை மேலே எழுதுங்க. கமெண்ட்டே பண்ண மாட்டேன்றீங்க, வீடியோவை பார்க்குறீங்க, கமெண்ட் பண்ண மாட்டேன்றீங்க. கமெண்ட் பண்ணுங்கள், சேனலில் ஃபாலோ பண்ணுங்கள். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? இந்த ஸ்டிச்சு பீட்ஸ் ஒர்க்கு, ஜர்தோசி ஒர்க்குக்கு போடலாம். கவனமாக பாருங்கள். ஃப்ளவர் டிசைனுக்கும் போடலாம். எல்லா சொல்லிக் கொடுக்குற ஸ்டிச்செல்லாம் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண தான் உங்களுக்கு பர்ஃபெக்டாக வரும், சரிங்களா? உங்களுக்கு போட்டு பார்த்து டவுட் இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். எந்த டவுட் இருந்தாலும் உங்களுக்கு நான் கிளியர் பண்ணுறேன்னு சொல்கிறேன். கமெண்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நீங்கள் பார்க்குறீங்களா இல்லையான்றது எங்களுக்கு தெரியும். ஓகேங்களா? நீங்கள் இந்த ஒர்க்கெல்லாம் போட்டு பார்த்து டவுட் வரும். எடுத்துருமே உங்களுக்கு என்ன இப்படி வருது, நம்மளுக்கு நிறைய டவுட் வரும். போட தான் உங்களுக்கு டவுட்டை கிளியர் பண்ணிக்க முடியும். ஓகேங்களா? டைரெக்டாக நீங்கள் போய் எப்படி ஒரு கிளாஸ் கற்றுக்க முடியுமோ அந்த அளவுக்கு நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன். ஓகேங்களா? ஏற்கனவே இந்த ஸ்டிச்சை ஒரு எக்ஸ் லெட்டரில் போட்டு காமிச்சிருக்கேன். உங்களுக்கு அடுத்த ஷேப்பு எப்படி போடணுன்றத, என்ன ஷேப்புன்றதையும் இந்த வீடியோவில் சொல்கிறேன். ஓகேங்களா? நல்லா கவனமாக பாருங்கள். ஃபஸ்ட்டு பெரிய லாங்காக ஒரு செயின் ஸ்டிச்சு, அதை ஒட்டி சின்னதாக ஒரு லாக் செயின் ஸ்டிச்சு போட்டு அப்படியே ரிவர்ஸில் நூலை திருப்புங்க. மேல் கொண்டு போயிட்டு பெருசாக போட்ட லாங் ஸ்டிச்சில் பாதி அளவுக்கு ஒரு சின்னதாக ஒரு செயின் ஸ்டிச்சு. ஓகேங்களா? இது பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும் இந்த ஒர்க்கெல்லாம். இதெல்லாம் ஃபுல்லாமே உங்களுக்கு அவுட்லைனாக வர ஒர்க்கு தான். நெக்குக்கு எம்போஸ்டாக ஒரு த்ரெட்டை வச்சுட்டு அது மேலே இந்த ஒர்க் போட்டிட்டு வந்தீங்க, நல்லாயிருக்கும் உங்களுக்கு. ஓகேங்களா? மறுபடியும் சொல்கிறேன், நீங்கள் போட்டு ப்ராக்டிஸ் பண்ணால் தான் உங்களுக்கு வரும். நான் சொல்லி கொடுக்குற ஒர்க்கோட ஷேப்பே நல்லா போட்டு பழகுங்க. டவுட் இருந்தால்
கூச்சப்படாமல் என் வாட்ஸ்அப் நம்பருக்கு டவுட்டை கேளுங்க, சொல்கிறேன். ஓகேங்களா? இப்போ நான் ஒரு ஷேப் இருக்குன்னு உங்களுக்கு எக்ஸ் லெட்டரில் போட்டு காமிச்சிருக்கேன். ஒரு ஸ்ட்ரைட்டாக ஒரு லைன்லேயும் போட்டு காமிச்சிருக்கேன். இதுக்கு அடுத்த ஷேப் என்னன்றதே சொல்கிறேன் பாருங்கள். மாங்காய் ஷேப்பு. மாங்காய் ஷேப்பில் அப்படி வளைவாக அந்த ஒர்க்கு போட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். ஓகேங்களா? அது மாங்காய் ஷேப் எப்படி வரையணுன்னா, ஃபஸ்ட்டு எக்ஸு வருது இல்லையா, எக்ஸை சுற்றி போட்டுட்டு இதை வச்சு அப்படியே போடணும். ஓகேங்களா? நிறைய கற்றுக்கணும், ப்ராக்டிஸ் பண்ணணும், ட்ராயிங் வரையணும். அவங்களுக்கு தான் வரும், நம்மளுக்கெல்லாம் வராதுன்னு நினைக்காதீங்க. போட போட எந்த ஒர்க்கும் நல்லா வரும். நம்பிக்கையோடு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஓகேங்களா? இது மாங்காய் ஷேப்பு. இது ஒரு ஷேப்பில் போட்டு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். நான் இப்போ வந்து சின்னதாக இது பண்ணுறேன், நீங்கள் பெரிய சைஸ்லேயே போட்டுப்பேன். அதே போல் ரவுண்டு நெக்கு சின்னதாக வரைஞ்சி காட்டுறேன். நெக்கு எப்படி வரையணுன்றது நீங்கள் பெரிய ரவுண்ட் நெக்கு போட்டு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஓகேங்களா? அதே போல் எக்ஸில் ஒரு டிசைன் கூட போடலாம். ஒரு வளைவு ஒரு டிசைனில் கூட நீங்கள் போட்டு இப்படி இங்கேருந்து இப்படி ஆரம்பித்து இப்படியே போட்டுட்டு இப்படி வந்து இந்த ஒர்க்கில் இப்படி முடிக்கலாம். ஓகேங்களா? இந்த 3 ஷேப்பும் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். எதனா டவுட்டுன்னா வாட்ஸ்அப் நம்பருக்கு கேளுங்க. ஓகேங்களா? வாட்ஸ்அப் குரூப்பில் என் நம்பர் கொடுக்குறேன், கேளுங்க. கமெண்ட் பண்ணுங்கள். வாட்ஸ்அப்பில் பண்ணனாலும் கமெண்ட் பண்ணுங்கள். ஒர்க்கு நான் கண்டினியூ பண்ணட்டுமா கிளாஸு? ஓகேங்களா? வீடியோவும் நான் தொடர்ந்து போடணுன்னா நீங்கள் கமெண்ட் பண்ணால் தான் என்னால் தொடர்ந்து போட முடியும். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? நெக்ஸ்ட்டு கிளாஸில் பார்க்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.